புக்கிங் ஆன்லைன் புக்கிங்கில் புக் பண்ணிட்டு வராங்கன்னா அவங்க டேக்ஸும் பே பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அந்த சாஃப்ட்வேர் லிஸ்டிங் சாஃப்ட்வேர் வந்து டேக்ஸ் இம்போஸ் பண்ணுவாங்க. ஒரு 10% ஒரு 5% ஒரு நம்பர் இருக்கும். ஸோ ரொம்ப இருக்காது, பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டேரெக்டாக ஆல்ரெடி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க, இல்லை எங்கள் ஃபோன் நம்பர் வச்சுருக்கீங்கன்னா கால் பண்ணி சொன்னாலே நாங்கள் பிளாக் பண்ணிவிடுவோம். ஓகே, ஏன்னா ஒரு சின்ன அட்வான்ஸ் மாதிரி வாங்கிப்போம் கன்ஃபார்ம் பண்ணு. ஸோ வென் யூ புக் டைரக்ட்லி ஆஃப்லைன் உங்களுக்கு அந்த டேக்ஸ் ஆட் ஆகாது. ஸோ யுவர் புக்கிங் அமௌண்ட் வில் பி ஸ்லைட்லி லெஸ். நிறைய பேர் இப்போ நியூ இயர்க்குலாம் கூட பாண்டிச்சேரி போயிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. எங்கே ஸ்டே பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் ஹோட்டலில் தான் அப்படின்னு எல்லாரும் ரெகுலராக பதில் சொல்கிறோம். பட் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஹோட்டலை விட கம்மியான ப்ரைஸில், அதுவும் நம்ம வீட்டு சாப்பாடுமோட வீட்டிலே தங்குற மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் தான் ஹோம் ஸ்டே பிஸ்னஸ். பேர்லேயே தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வேறு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிருந்தாலும் நம்ம வீடை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. பாண்டிச்சேரியில் பே ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹோம் ஸ்டேவை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மணிவண்ணன் அப்படிங்கிறவங்களும் அவங்களுடைய ஒய்ஃபு 2 பசங்க எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியாக அதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் ஒரு ஹோம் ஸ்டே பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை, அப்புறம் இந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸ் நியூ இயர் டைம்லலாம் போயிருந்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ரூம் ரெண்ட்டு எவ்வளோ ஜாஸ்தி அப்படிங்கிறது நமக்கே தெரியும். இதே நார்மல் டேயில் போனீங்கன்னா அது ஒரு ப்ரைஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹோம் ஸ்டேக்கு என்ன மாதிரியான ஒரு ப்ரைஸ் நம்ம வைக்கலாம், எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத எக்ஸ்க்ளூசிவாக நமக்காக சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஸோ வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் பிஸ்னஸ் சேனல். நான் உங்கள் யுவராணி. ஹோம் ஸ்டே பிஸ்னஸ் இதில் வந்து நம்ம ப்ரைஸ்லாம் செட் பண்ணுறது இருக்கு இல்லையா, இந்த ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி, இந்த ரூமுக்கு இந்த ரேட் தான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுறீங்க? ரைட். ஸோ ப்ரைஸ் பார்க்கும்போது ஒரு பேஸ் ப்ரைஸ் நம்ம வச்சுக்கிறோம். அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா வந்து உங்கள் ஏரியாவில் மற்ற ஹோம் ஸ்டேஸ், மற்ற சிமிலர் ஹோம் ஸ்டேஸ், மற்ற ஹோட்டல்ஸ் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்குறோம். ஆன்லைனில் பார்த்தாலே ப்ரைஸஸ்லாம் தெரிஞ்சிடும். ஸோ அவங்க வந்து எவ்வளோக்கு கொடுக்குறாங்க, ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம இன்னும் அந்த ரேஞ்சில் கொடுக்கலாம். இல்லை புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் 10% கம்மியாக தரணும் in order to attract those customers. ஓகே, ஸோ ப்ரைஸிங் வந்து நம்ம செட் பண்ணுறப்போ முக்கியமாக காம்படிட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன ரேட்டில் செட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதும் வந்து அவசியம் இல்லையா? ஆமாம், காம்படிட்டர்ஸ் வந்து தெரிஞ்ச விஷயம். ஓகே, அண்ட் நம்மள மாதிரி வேறு எதுவுமே இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸ் நம்ம இதெல்லாம் வச்சு ஒரு செட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஹாஸ்டல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து பே ஹோம்ஸ் அண்ட் பே பென்ட் ஹவுஸ், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த ரேட்ஸ்லாம் வந்து நமக்கு எந்த மாதிரியான செட் ஆகுது, எந்த ப்ராக்கெட்டில் வந்து இதுக்கெலாம் ரேட்ஸ் வச்சா கரெக்டாக இருக்கும்? ரைட். ஸோ ஒரு நார்மலான ஃபங்க்ஷனலான ஒரு ஹோம் ஸ்டே, ரொம்ப லக்ஸுரியஸாக இல்லாமல் அப்படி பண்ணால் ஒரு 2 ரூம், ஒரு நல்ல ஹாலோட எல்லா வசதிகளும் கொடுத்து பண்ணால் ஒரு 7-8 பேர் தங்கலாம் அப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 5000 பர் நைட் ஒரு பேஸ் ப்ரைஸாக வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து 6 பேர் 7 பேர் தங்குற அந்த மாதிரி ஒரு கண்டிஷனோட. ஓகே, இப்போவே ஒரு 4 பேர் தான் தங்குறாங்கன்னா நீங்கள் மேபி ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுக்கலாம். அது ஒரு 3500 வச்சுக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து அதான் சொல்கிறேன், இப்போ 4 பேருக்கு நான் 4000 ஸ்டார்ட் பண்ணி எவ்ரி பர்சன் எக்ஸ்ட்ரா பர்சனுக்கு ஒரு 500 நீங்கள் வாங்குற மாதிரியும் நீங்கள் அந்த மாதிரி ப்ரைஸிங்லாம் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ரைஸிங் வந்து அப்போ நம்ம வர ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஹோம் ஸ்டே எடுத்தாலே வந்து இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வந்து அப்படின்னு கேட்க முடியும். ஆமாம், ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக செட் பண்ணிட்டு 2 பேர் தான் வராங்க, 2 பேர் கரெக்டாக இருக்கும், அவங்க கேட்குறாங்க, ஆனால் எதுக்கு அவ்வளோ ப்ரைஸ் பே பண்ணணும், 8 பேருக்கு ப்ரைஸ் தர வேணாம் அப்படி யோசிப்பாங்க. ஓகே, ஓகே, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணி கொடுத்துருவீங்க. நைஸ். ஓகே, ஸோ இந்த ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, நான் வந்து ஒவ்வொரு சீசனில் வந்து சம்டைம்ஸ் பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் இந்த டிசம்பர், கிறிஸ்மஸ், இந்த நியூ இயர், இந்த வருஷத்தெல்லாம் ஒட்டி, இந்த மாதத்தெல்லாம் வந்து ஒட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரேட் ஒரு ரேஞ்சில் இருக்கும். நடுவில் வந்து சம்மர் டைமு, இல்லைனா வந்துட்டு இந்த ஆஃப் சீசன் சொல்லக்கூடிய டைமு, மார்ச்லேருந்து மே வரைக்கும், இந்த டைம்லாம் வந்துட்டு ரேட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த சீசனல் ரேட்லாம் வந்து நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுறீங்க? ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலி ஒரு சாஃப்ட்வேர், புக்கிங் சாஃப்ட்வேர் வச்சுருக்கோம். லிஸ்டிங் இல்லை, புக்கிங்ஸ் மேனேஜ் பண்ணவே ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அதுலேயே வந்து நாங்கள் எங்களோட பேஸ் ப்ரைஸ் இன்புட் பண்ணிட்டா அதுவே வந்து ஒரு ஆஃப் சீசன், பீக் சீசன் டைம் அதுவே சஜஸ்ட் பண்ணிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ டிமாண்ட், எவ்வளோ பேர் வந்து அந்த டேட்ஸ்க்கு நம்ம லொக்கேஷனில் சர்ச் பண்ணுறாங்க பொறுத்து அதுவே ப்ரைஸ் மாற்றிடும்.
ஓகே. நான் நீங்கள் மாற்றுறீங்கன்னு நினச்சேன். ஆட்டோமேட்டிக்காக மாறுது அது. ஓகே. ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். நாமளும் மாற்றலாம். நம்ம அது இந்த ப்ரைஸ் நமக்கு அது செட் ஆகல, கம்மியாக அதிகமாக இருக்கோ அப்படின்னு நினச்சா நம்ம போய் இன்டர்ஃபியர் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். பட் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ பீக் சீசன்னா ஆட்டோமேட்டிக்காக சர்ச்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சர்ச்சஸ்லாம் பேஸ் பண்ணி அதுவே ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடும். சர்ச்சஸ் கம்மியாக இருந்தால் ப்ரைஸை குறைச்சிடும். ஓகே. பட் நீங்களும் பண்ணலாம். உங்களுக்கே தெரியும் எப்போ பீக் சீசன் இருக்க போது. அந்த சாஃப்ட்வேர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா நீங்களே போய் மேனுவலாக மாற்றிக்கலாம். நம்மளே மாற்றிக்கலாம். ஓகே. இப்போ வந்து நான் இன்னொரு விஷயம், இதே ரேட்ஸ்லேயே வந்து நான் இன்னொரு டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கேன். என்னென்னா வந்து இப்போ நான் ஆகஸ்ட் மாதம் நடுவில் வரேன், மிட் ஆஃப் ஆகஸ்ட் வரேன் அப்படின்னா, நான் வரத்துக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி புக் பண்ணேன்னா ஒரு ரேட் இருக்குது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணால் ஒரு ரேட் இருக்குது, ஒரு மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணால் ஒரு ரேட் இருக்குது. ஸோ அந்த டேட் ஒட்டியும் வந்து ப்ரைஸ் ஆட்டோமேட்டடாக மாறுதா இல்லை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால? ஆக்சுவலாக ஹோம் ஸ்டேல அது அவ்வளோ மாறாதுன்னு நினைக்கிறேன். ஹோட்டலில் வேணால் மாறலாம். ஹோட்டலில் பார்த்துருக்கேன். ஹோம் ஸ்டேல எங்களுக்கு அந்த மாதிரி மாறாது. நீங்கள் ப்ரீவியஸ் டே புக் பண்ணாலும் 1 month பேக் புக் பண்ணாலும் ஒரே ப்ரைஸ் தான். ஜஸ்ட் தட் நீங்கள் 1 month பேக் புக் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஷூரிட்டி இருக்கும், வேறு யாரும் புக் பண்ண மாட்டாங்க, நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க. ஓகே. பட் க்ளோசர் டு த டேட் வந்து ப்ரைஸ் மாறாது. ஹோம் ஸ்டே பொறுத்த வரைக்கும் அந்த டேட் வச்சு மாற்றுறது இல்லை. ஓகே. ஸோ நாங்கள் செட் பண்ணுற ப்ரைஸ் தான். ஓகே. பட் நீங்கள் வந்து இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி பீக் சீசன் ஆஃப் சீசன் சொல்லிட்டு இருந்தீங்களே, ஸோ அதுக்கு வந்து மெயின் வந்து பேஸ் ப்ரைஸ். அதான் உங்களோட பேஸ் ப்ரைஸ் வந்து ஃபார் த மினிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோன்னு ஒன்று செட் பண்ணிக்கிறோம். இப்போ 4 பேர் மினிமமாக தங்கலான்னா ஒரு ப்ரைஸ் 3000 4000 இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஆஃப் சீசனில் -1000 பண்ணலாம், பீக் சீசனில் +1000 +2000 பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியும் வந்து நம்ம ஒரு ஐடியா வச்சுக்கலாம் என்ன மாதிரி ப்ரைஸ் பண்ணுறது. ஓகே, புரியுது. ஸோ இந்த ப்ரைஸிங் வந்து நம்ம செட் பண்ணுறப்போ நீங்கள் பேஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொன்னீங்களே, அந்த பேஸ் ப்ரைஸ் வந்து கால்குலேட் பண்ணுறது எப்படி? லைக் வர நம்ம எக்ஸ்பெண்டிச்சர்லாம் பார்த்து கால்குலேட் பண்ணுறதா, இல்லை எந்த ஒரு பர்சன்டேஜில் வந்து பேஸ் ப்ரைஸ் செட் பண்ணுவீங்க? மார்ஜின் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறேன். அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி பண்ணுறதுலாம் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் திருப்பியும் உங்களோட டேட்டா நம்பர்ஸ்லாம் பார்த்துட்டு எவ்வளோ நீங்கள் உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ வேணும், எவ்வளோ ரெவென்யூ உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ என்னென்னா மார்க்கெட் ப்ரைஸை விட ரொம்ப அதிகமாக பண்ணக்கூடாது, இல்லைனா வரமாட்டாங்க. ஸோ உங்கள் மார்க்கெட்டில் உங்கள் சிமிலர் ஹோம் ஸ்டேயில் வந்து எவ்வளோ பண்ணுறாங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாக பண்ணலாம், கொஞ்சம் கம்மியாகவும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ ரெவென்யூ வேணுமோ, எவ்வளோ புக்கிங்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அது எல்லாமே வச்சும் ஒரு ப்ரைஸ் செட் பண்ணலாம். அதுவும் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு புக் ஆகுதுன்னா வெல் அண்ட் குட். ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ரைஸிங்கில் வந்து அகெயின் புக்கிங் சாஃப்ட்வேர் வழியாக பண்ணுறாங்க, சில பேர் வந்து டைரக்ட் புக்கிங்ஸ் வராங்க இல்லையா, சில பேர் வந்து ஆல்ரெடி வந்த கஸ்டமர்ஸ் வழியாக வராங்க. ஸோ டைரக்ட் புக்கிங்ஸ் வரவங்களுக்கும் டெக்னாலஜி வழியாக இந்த புக்கிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வழியாக புக் பண்ணுறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கா ரேட்டில்? இருக்கும். இப்போ வந்து புக்கிங் ஆன்லைன் புக்கிங்கில் புக் பண்ணிட்டு வராங்கன்னா அவங்க டேக்ஸும் பே பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் லிஸ்டிங் சாஃப்ட்வேர் வந்து டேக்ஸ் இம்போஸ் பண்ணுவாங்க. ஒரு 10% ஒரு 5% ஒரு நம்பர் இருக்கும். ஸோ ரொம்ப இருக்காது, பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டைரெக்டாக ஆல்ரெடி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்க இல்லை எங்கள் ஃபோன் நம்பர் வச்சுருக்கீங்கன்னா கால் பண்ணி சொன்னாலே நாங்கள் பிளாக் பண்ணிவிடுவோம். ஓகே. ஏன்னா ஒரு சின்ன அட்வான்ஸ் மாதிரி வாங்கிப்போம் கன்ஃபார்ம் பண்ணு. ஸோ வென் யூ புக் டைரெக்ட்லி ஆஃப்லைன் உங்களுக்கு அந்த டேக்ஸ் ஆட் ஆகாது. ஸோ யுவர் புக்கிங் அமௌண்ட் வில் பி ஸ்லைட்லி லெஸ். இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா நேரில் போய் கொஞ்சம் அண்ணா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, அக்கா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு கேட்டால் கூட குறைச்சி கொடுத்துருவாங்க போல் இருக்கு. பட் நம்ம என்ன பண்ணுறோங்க, நம்ம ஒரு வெளியூரில் இருக்கோமா, வெளியூரில் இருக்கும்போது ஏதோ ஒரு ஆப்பில் பார்ப்போம் அந்த ஊரில் என்ன ரெசார்ட் இருக்குது இல்லை என்ன ஸ்டே இருக்குன்றதை செக் பண்ணி தான் ஆப்பில் புக் பண்ணுறோம். அந்த ஆப்பில் 20% உங்களுக்கு ஆஃபர்னு கொடுப்பாங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் டேக்ஸு அது இதுன்னு போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படின்னு நிறையவே நம்ம பணத்தை செலவழிக்கிற மாதிரியான நிலைமை ஆயிடுச்சு. பட் இதெல்லாம் இவ்வளோ சீக்ரெட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நமக்கு அவங்க ஷேர் பண்ணாங்க. ஸோ நீங்கள் இந்த ஹோம் ஸ்டே பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி நினச்சிருப்பீங்க? ஏன்னா என்கிட்ட ஒரு வீடு இருக்குது, என்னோடய வீடே பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் பக்கத்தில் இருக்குது, மொட்டை மாடி சும்மா தான் இருக்குது, மேலே ஒரு ரூம் சும்மா தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான இடத்த கொஞ்சம் ஹோம் ஸ்டேவாக மாற்றி கொடுத்தேன்னா ஏதோ ஒன்றுங்க, ஏதோ நம்ம ஒரு பணம் நமக்கு வரதானே செய்யுது, ஒரு லாபம் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் ஒரு கோர்ஸ் இருக்குது. அது மணிவண்ணன் அண்ட் அவங்க ஃபேமிலியை தான் நமக்காக தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி அவங்க ஆரம்பிச்சாங்கன்னு. வெற்றிகரமான ஹோம் ஸ்டே வணிகத்தை தொடங்கி மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கும் மேல் சம்பாதியுங்கள் அப்படிங்கிறது அந்த கோர்ஸினுடைய பெயர். ஸோ நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பட் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம தொடர்ந்து இவங்க கிட்ட கேட்டுட்டு வந்துடலாம். ஸோ அவங்களுக்கு தான் போகுது. ஸோ அந்த கஸ்டமர் வந்து எப்போ ஆன்லைன் புக்கிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா ஃபோனில் பேச வேண்டாம், இல்லை எனக்கு இப்போ கேன்சலேஷன்லாம் வந்து
ஆன்லைனில் புக் பண்ணால் வந்து எனக்கு ஒரு ஷூரிட்டி கிடைக்கும், எனக்கு வந்து இவங்களை பர்சனலாக தெரியாதே, சரி இது சப்போர்ட்லாம் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் டாக்குமெண்ட்லாம் ஆகுது, ரெஜிஸ்டர் நான் என்ன பண்ணுறேங்கிறது வந்து பதிவாகுது. ஆமாம், அதுதான். ஆஃப்லைன்லாம் பண்ணால் எங்கள் மூலிமா டைரெக்டாக பண்ண வேண்டியது தான், ஃபோன்லேயோ நேரில் வந்து பண்ணிட்டா அந்த டேக்ஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது கஸ்டமர்ஸ் வராது. இப்போ வந்து நம்ம ஸ்கேலிங் அப் இருக்கு இல்லையா, இந்த ப்ரைஸிங் வந்து நம்ம பிஸ்னஸை வந்து விரிவாக்கம் பண்ணுறப்போ வந்து இந்த ப்ரைஸஸில் நம்ம ஒரு இடத்துல ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் ஹோம் ஸ்டேக்கும் வந்து ஒரு ப்ரைஸ் செட் பண்ணுறோம், அதில் இருக்கிற வசதிகள் பொறுத்து. இப்போ நம்ம ஸ்கேலிங் அப் பண்ணுறப்போ வந்து ப்ரைஸிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோமா? ஏன்னா ஸ்கேலிங் அப் பண்ணுறப்போ வந்து நம்ம முதல் நிறைய போட வேண்டியதாக இருக்கும். ஸோ புதுசாக வர ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டு நம்ம ப்ரைஸிங்கில் சேஞ்சஸ் இருக்குமா? அண்டு ப்ரெசென்ட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்குமே வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் பெருசாகிறேன், இன்னும் கொஞ்சம் பிராண்ட் ஆகிறேன், ஸோ என்னால் நான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வரும்? அடிப்படையாக வந்து இந்த ப்ரைஸிங் வந்து நீங்கள் என்ன கேட்டகரி ஆஃப் ஹோம் ஸ்டேயில் போகிறீங்க தான் இருக்குது. இப்போ கேட்டகரிஸ்னால் ஒரு எக்கனாமிக்கல் அஃபோர்டபுளான ஒரு கேட்டகரி இருக்கும், ஒன்று ப்ரீமியம் கேட்டகரி இருக்கும், இன்னொன்று வந்து லக்ஸரி அஃபோர்டபுள் லக்ஸரி அந்த மாதிரி கேட்டகரி இருக்கும், இல்லைனா பங்க் பெட் பேக் பேக்கர்ஸ் கேட்டகரி இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரைஸ் ப்ராக்கெட் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு அம்யூனிட்டிஸ் கொடுத்து ரொம்ப ஒரு தங்கறதுக்கு மட்டும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பண்ணால் நீங்கள் வந்து லோ ப்ரைஸை செட் பண்ணலாம். பட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் லொக்கேஷனில் உங்களுக்கு இருக்குன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். நீங்கள் நிஜமாவே வந்து ரொம்ப ஹையஸ்ட் குவாலிட்டி ஃபர்னிச்சர் போட்டு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் நல்லா நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் ஒரு லக்ஸரி அளவுக்கு போகுதுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து யார் உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ், எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அது பேஸ் பண்ணி தான் ப்ரைஸ் செட் பண்ணணும். ஆர் நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ் வேணுமோ அதுக்கு அவ்வளோதான் இன்வெஸ்ட்டும் பண்ணணும். கரெக்ட். ஸோ ரெண்டுமே வந்து கோரிலேட்டட். ஓகே. இப்போது லொக்கேஷன் இருக்குல்ல, எந்த லொக்கேஷனில் சூஸ் பண்ணணும்? இப்போ இது வந்து சென்டர் ஆஃப் பாண்டிச்சேரி இருக்குது, அதே மாதிரி சில பேர் கொஞ்சம் ரிமோட்டில் இருப்பாங்க, இன்னும் சிலதெல்லாம் ஹில் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரைஸிங்கில் டிஃப்ரென்ஸ் வருமா? இருக்கும். ஏன்னா இப்போ உங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து கரெக்டாக பீச்லேருந்து ஒரு 1 minute வாக் தானா அப்படியே பீச் ஃபேஸிங்காகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போனா உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக, ரொம்பனா ஒரு ஆல்மோஸ்ட் டபுள் த ப்ரைஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் ஒரு தள்ளி இருக்க ப்ராப்பர்ட்டியோட. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு, விண்டோலேருந்து பார்த்தாலே பீச் தெரியுதுல்ல. ஆமாம். ஸோ அதுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அண்ட் உங்களோட ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டி வேல்யூவும் அவ்வளோ அதிகமாக தான் இருக்கும். ஆமாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தகுந்த மாதிரி வந்து விலைகளும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எப்படி நீங்கள் ப்ரொவைட் பண்ண முடியும் உங்களால் அப்படி பொறுத்து ப்ரைஸ் வில் சேஞ்ச். ஓகே. இப்போது எக்ஸ்ட்ரா சர்வீசஸ்லாம் சில பேர் கேட்பாங்கல்ல, இப்போது கார்ஸ் பற்றி கேட்குறாங்க, இல்லை சில பேர் வந்து எனக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் வேணும், அதாவது அஃப்கோர்ஸ் நம்ம வெளியே வாங்கி தர போகிறோம், ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு வந்து காஸ்ட் நம்ம பண்ணிடுறோமா, இல்லை அதுக்கு வந்து நம்ம மூலியமாக போகுது, பிகாஸ் வி ஆர் டூயிங் ஒரு சர்வீஸ் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு நம்ம ஏதாவது ப்ரைஸ் செட் பண்ணுறோமா தனியாக? டிப்பிக்கலி இது எல்லாமே ஆட் ஆன்ஸாக தான் இருக்கும். ஸோ இட் ஒன்ட் பி பார்ட் ஆஃப் த புக்கிங் ப்ரைஸ். அது எனக்கு புரியுது. நம்ம அதுக்கப்புறமா கேட்குறேன், எக்ஸ்ட்ரா சர்வீசஸ்னால் எவ்வளோ காசுங்கிற மாதிரி சில ஹோட்டல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஹோம் ஸ்டேல கேட்குறேன், சாப்பாடு வந்து வேணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா லைக் வெளியே வாங்குறதா இருந்தாலும். ஷோர், நீங்கள் வந்து அது அப்படி ஒரு ரேட் கார்டு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதாலும் வச்சுக்கலாம். நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம் உங்கள் ரிசப்ஷன்லேயோ உங்கள் சைட்லேயோ. ஸோ அப்படியும் பண்ணலாம். இல்லைனா நேரில் உங்களுக்கு பர்சனலாக கேட்குறாங்க, நீங்கள் அரேஞ்ச் பண்ணி தரலாம். ஓகே. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, உங்களால் பண்ண முடிஞ்சா பண்ணலாம். புரியுது. ஓகே. நீங்கள் டைப்ஸ் வச்சுக்கலாம். இப்போ வந்து டைரெக்டாக பண்ணுறதை விட உங்கள் ஹோம் ஸ்டே மூலமா பண்ணால் மேபி ஒரு ஸ்லாஷ்டு ப்ரைஸ், ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் டைப்ஸ் வச்சுக்கோங்க. கார் ரெண்டல், 2 wheeler ரெண்டல், டிரைவர்ஸ், எனிதிங் எல்ஸ், இந்த மாதிரி ஏதாவது வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி டைப் வச்சுருந்து அதுக்கு ஒரு ப்ரைஸ் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் நீங்கள் செட் பண்ணால் நீங்கள் அதுவும் நீங்கள் மார்க்கெட் பண்ணலாம் ஆக்சுவலி. கரெக்ட். ஓகே. இப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் பெரிய பிகர் பிக்சரில் கேட்குறேன். என்னன்னா வந்து நம்ம நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸாக இந்த ஹோம் ஸ்டே எடுத்துகிட்டு போகிறோம், அதாவது பல வருஷத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மாதம் சில செலவுகளாகும், வருஷத்துக்கு சில செலவுகளாகும், முதலீடு அதெல்லாமே போட்டிருப்போம். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம லைக் மினிமம் மார்ஜின், அந்த ப்ரைஸிங் செட் பண்ணுறது வந்து அந்த மினிமம் மார்ஜின். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து எனக்கு 30% எனக்கு லாபம் வந்தாகணும், அதுக்கு வந்து எனக்கு இவ்வளோ ப்ரைஸ் இருக்கணும் அப்படின்னு வச்சு அந்த ப்ரைஸை கால்குலேட் பண்ணுவாங்க, அதாவது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் மினிமமாக இவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் தான் இந்த பிஸ்னஸ், இந்த தொழில் வந்து வெற்றிகரமாக போகும்
அப்படின்னு ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் இருக்கா? அந்த பர்சன்டேஜ் வச்சு இந்த ரூமோட ரேட் அதெல்லாம் கால்குலேட் பண்ணுறீங்களா? அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் ஆக்சுவலாக இல்லை பார்க்க போனால். பட் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன பார்த்துருக்கோன்னா ஒரு 30% உங்களுக்கு மார்ஜின் இருக்கணும். 30. ஆமாம். ஓகே. 30% மார்ஜின் இருந்தால் தான் வந்து உங்களுக்கும் ஒரு இது வரும், என்கரேஜ்மெண்ட் வரும். அதுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது கூட பண்ணலாம், டெனன்ஸ் கூட பண்ணலாம். உங்களுக்கு யூ மைட் கெட் எ பெட்டர். சும்மா வாடகை கூட விட்டுறலாம், அந்த மாதிரி. சும்மா வாடகை விடலாம். கரெக்ட். ஸோ ஒரு 20 to 30% மினிமம் உங்களுக்கு ஒரு மார்ஜின் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அது ஆக்சுவலாக ஒரு ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் ஆகுமே. இல்லைன்னா உங்களுக்கு வந்து போடுற காசு வந்து இதுலேயே ரன்னிங்லேயே போயிடுமே. கரெக்ட். ஸோ கொஞ்சம் மார்ஜின் வேணும்ல. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ மினிமம் 30-40% உங்களுக்கு வந்து நல்ல புக்கிங்ஸ் ஆனால் 50% மார்ஜின் வர மாதிரி உங்களுக்கு புக்கிங்ஸ் அதிகமாகும். மார்ஜின் கம்மியானாலும் புக்கிங்ஸ் அதிகமாக, உங்கள் குவான்டிட்டி அதிகமாக உங்களுக்கு ரெவன்யூ வந்துடும். ஓகே. ஸோ ஒரு 30% மார்ஜின் 30% வச்சுக்கிட்டா நமக்கு கரெக்டாக இருக்கும். அதை வச்சு நம்ம ரூம் ரேட்ஸ்லாம் கால்குலேட் பண்ணிக்கிட்டா கரெக்டாக இருக்கும். ஓகே. இப்போ ஹோட்டல்ஸ்லாம் வந்து சில காம்போஸ்லாம் போடுவாங்க இல்லையா? லைக் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டோட எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் சில இதில் காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துருவாங்க. நீங்கள் டின்னரோட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோ சலுகைகள் இருக்குது. நீங்கள் இந்த சர்வீஸோடு எடுத்துக்கிட்டீங்க, ஸ்பாவோட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சலுகைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்ம ஹோம் ஸ்டேயில் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா சர்வீஸ் கொடுத்து நம்ம சில ஆஃபர்ஸ், சில சலுகைகள்லாம் கொடுக்க முடியுமா? அந்த ப்ரைஸில் ஏதாவது வேரியேஷன் கொடுக்க முடியுமா? எக்ஸ்ட்ரா சர்வீசஸில் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் விட நீங்கள் லாங்கர் புக்கிங் பண்ணுறீங்க, 5 days ப்ளஸ் பண்ணுறீங்க, இல்லைனா 1 week 1 monthலாம் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ஃப்ளாட் ரேட் டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துடலாம். பர்சன்டேஜ் மாதிரி வச்சு டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். ஓகே. ஒரு ஃப்ளாட்டாக டிஸ்கவுண்ட் கொடுத்துடலாம். நீங்கள் வந்து 5 daysக்கு புக் பண்ணுறீங்க, இல்லை 1 week புக் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 days வந்து ஆஃப் அது டிஸ்கவுண்ட் பண்ணிடலாம் ப்ரைஸ்லேருந்து. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணலாம். இனிஷியலாக வந்து நீங்கள் பிக்கப் பண்ண வந்து லாங்கர் ஸ்டேஸ்க்கு வந்து உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு இப்போ வந்துடுது இல்லை, ரெவன்யூ வந்துடும். ஆமாம். நமக்கு அந்த புக்கிங்ஸுங்கிறது வந்து ஃபுல்லாக புக் ஆயிடுது. ப்ராப்பர்ட்டி புக்கிங் வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த டார்கெட் ரீச் ஆச்சுன்னா நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாமே. உங்களோட இது டாப் அண்ட் பாட்டம் லைன் தான் வந்து, பாட்டம் லைன் தான் கொஞ்சம் குறையும். ஓகே. இப்போ மினிமம் நான் ஒரு சும்மா உதாரணத்துக்காக கேட்குறேன். 2 வாரத்துக்கு சில பேர் வந்து எனக்கு மொத்தமாக அது வேணும், நாங்கள் வந்து கொஞ்சம் ஒர்க்கேஷன் மாதிரி நான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 2 வாரம் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வரைக்கும், எவ்வளோ சதவீதமோ இல்லை எவ்வளோ நாள் வரைக்கும் ஃப்ரீ நைட்ஸ் அப்படின்னு சில பேர் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி எப்படி கொடுக்கலாம்? இட்ஸ் என்டையர்லி அப் டு யூ. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 2 weeksக்கு வந்து நீங்கள் 2 to 3 days ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், ஒரு 4 days ஃப்ரீ ஆஃப் சார்ஜாக நீங்கள் கொடுக்கலாம், இஃப் யூ ஆர் ஏபிள் டு டூ தட். இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபுல் புக்கிங் அமௌண்ட்டில் ஒரு 10% நான் குறைச்சிக்கிறேன், அந்த மாதிரியும் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுதோ ஆஃபர் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா அது ரீசனபிளாக இருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ இவங்க லாங் ஸ்டே வரதுனால உங்களுக்கு வந்து ஒரு இது கேரண்டி தான், இந்த புக்கிங் கேரண்டி. ஓகே. ஸோ நீங்கள் வந்து மற்ற புக்கிங்ஸ் டிபெண்ட்டாக இல்லை. ஸோ இல்லை, இப்போ 2 weeks புக் ஆகிறதே வந்து உங்களுக்கு ஒரு வேளை வீக்கெண்ட்ஸ் 3 days, இன்னொன்று ஒரு 3 days, 7 days தான் புக் ஆகிருக்கும். ஆனால் இப்போ 15 days புக் ஆயிருச்சு. ஸோ அப்படின்னு பார்க்க போனால் நீங்கள் 12 daysக்கு மட்டும் ப்ரைஸ் வாங்கி 3 days ஃப்ரீயாக கொடுத்துடலாம். எப்படியும் உங்களுக்கு வந்து அந்த பிக் பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரெவன்யூ வந்திருக்கு. ஸோ வரவங்களுக்கும் வந்துட்டு இவ்வளோ நல்ல ஆஃபர், வரவங்களுக்கும் வந்து நெக்ஸ்ட் டைம் வரணும், திரும்ப வரலாம் அப்படிங்கிற ஒரு நைஸ். இந்த வீடியோவில் ஒரு ஹோம் ஸ்டே பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கிறது, அதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜிலாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பல விஷயங்கள் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருப்போம். பட் இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் இதுக்குன்னு ஸ்பெஷலான ஒரு கோர்ஸ் இருக்குது. வெற்றிகரமான ஹோம் ஸ்டே வணிகத்தை தொடங்கி மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் சம்பாதியுங்கள் அப்படிங்கிற கோர்ஸை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஒரு ஐடியாவே கிடைக்கும். ஸோ நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த ஒரு கோர்ஸ்க்கான லிங்க் கொடுக்க சொல்கிறோம், போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நம்ம ஃப்ரீடம் ஆப்பில் இருக்கும். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்ற உங்களோட கருத்துக்களை யுவராணி எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.